கோவையில் 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை மாநகர செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்டு பெறலாம். ஷெர்லி, 6 வயது சிறுமியின் பிரேத பரிசோதனை அறிக்கையின் முழு விவரம் என்ன? கோவை பன்னிமடை பகுதியைச் சேர்ந்த 6 வயது சிறுமி நேற்று முன்தினம் காணாமல் போயிருந்தார். அவரது உடல் நேற்று மர்மமான முறையில் இறந்த நிலையில் அவரது வீட்டின் அருகே கண்டெடுக்கப்பட்டது. அந்த சிறுமிக்கு நேற்று பிரேத பரிசோதனை ஆனது செய்யப்பட்டது. இந்நிலையில் அந்த பிரேத பரிசோதனையில் செய்யப்பட்டது குறித்த தகவல்கள் சில வெளியாகி இருக்கிறது. நமக்கு கிடைத்த தகவல் படி சிறுமி முதற்கட்டமாக கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அதில் அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது என்பதும் உறுதியாகி உள்ளது. உண்மையான பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னரே அவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டாரா, இல்லை ஒருவர் மட்டும் அவரை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்திருக்கிறாரா என்பது குறித்த விவரம் தெரிய வரும். அது மட்டுமில்லாமல் அந்த 6 வயது சிறுமியை பல மணி நேரம் பாலியல் பலாத்காரம் செய்திருப்பதாகவும் அந்த அறிக்கையின்படி சில தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் தனிப்படை அமைத்துள்ளனர். 4 ஆய்வாளர்கள் 6 உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் அந்த தனிப்படையானது அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த தனிப்படையினர் சிலரை பிடித்து விசாரித்து வருகின்ற சந்தேகத்தின் பேரில் குறிப்பாக அவர்கள், அதாவது அந்த சிறுமியின் வீட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய வீட்டில் 4 இளைஞர்கள் இருந்ததாகவும் அவர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாக சிறுமியின் குடும்பத்தினர் நேற்று காவல்துறையினரிடம் தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் இருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மேலும் தனிப்படை காவல்துறையினர் குற்றவாளிகளை பிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஷெர்லி, இந்த சம்பவத்தில் ஏதேனும் துப்பு துலங்கி இருக்கிறதா? காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இறங்கியுள்ளனர்? ஏதேனும் துப்பு துலங்க வாய்ப்பு இருக்கிறதா? குறிப்பா பார்த்தோம்னா பன்னிமடை பகுதி அப்படி என்பது ஒரு சிறிய ஊர். அது நகரம் போல் இல்லாமல் அது ஒரு கிராமம் தான். அங்கு ஆங்காங்கே வீடுகள் இருக்கிறது. அருகில் மிக அருகில் எந்த வீடுகளும் இல்லை. சிறிது தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் பகுதி போன்றுதான் அது காணப்படும். அந்த இடத்தில், அதாவது சிறுமி காணாமல் போனது நேற்று முன்தினம் மாலை 6:30 மணி அளவில் காணாமல் போனார். சிறுமியின் சடலம் கிடைக்கப்பட்டதோ அடுத்த நாள் அதிகாலையில். ஆனால் காவல்துறையினரும் அப்பகுதி மக்களும் அந்த பகுதி முழுவதுமாக, அதாவது நேற்று முன்தினத்திலிருந்து நேற்று அதிகாலை வரை தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அதற்கு இடையில் தான் அந்த சிறுமியின் சடலமானது அவர்கள் வீடு அருகே போடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சம்பவமானது வெளியில் எங்கேயும் நடைபெற்றிருக்காது. சிறுமியின் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினரோ அல்லது அந்த பகுதியில் குடியிருப்பவர் யாரேனும் தான் செய்திருக்க வேண்டும். அல்லது வெளியாட்கள் வந்திருந்தால் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மறைமுகமான இடத்தில் தான் செய்திருக்க வேண்டும். எனவே அந்த பகுதியில் ஏதாவது தடயம் கிடைக்குமா என்பது குறித்து சோதனை மேற்கொண்டனர். நேற்றைய தினமே அவர்கள் அந்த பகுதியில் மோப்பநாயின் கொண்டு சோதனை செய்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் சிறுமியின் சடலம் ஒரு டி-ஷர்ட்டில் மூலமாக சுற்றப்பட்டுதான் அங்கே போடப்பட்டிருந்தது. எனவே அந்த டி-ஷர்ட்டின் வைத்தும் சோதனை செய்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மீதும் சந்தேகத்தை எழுப்பியிருந்தது விஜயகுமார் என்பவர் மீது. அவரை பிடித்தும் விசாரித்து வருகின்றனர். தற்போதுதான் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையானது அவர்களிடம் கிடைத்திருக்கிறது. எனவே இதை வைத்தும் அவர்கள் இந்த விசாரணை முழுமையாக தீவிரப்படுத்த இருக்கிறாங்க.